A day after a cheering speech by debutant Congress member of the parliament. A day after a cheering speech na ரொம்ப அக்ரெசிவான ஸ்பீச்சுங்க. சரியாங்க, ரொம்ப வன்மையான ஸ்பீச், கடுமையான ஸ்பீச், ஒரு நாள் கடுமையான ஸ்பீச்சுக்கு ஒரு நாளுக்கு அப்புறம் பை டெபுட்டன்ட் காங்கிரஸ் மெம்பர். டெபுட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் டைம் மெம்பருங்க. ஃபர்ஸ்ட் டைமா இவரு காங்கிரஸ் எம்பியா எலெக்ட் ஆகி வந்திருக்காரு. யாருன்னா நம்ம பிமோல் அகோஜம் அப்படின்றவரு. Who questioned, who வந்து இந்த பிமல் அக்கோஜம் தான் குறிக்கும். Questioned Prime Minister Narendra Modi's silence on the situation in Manipur. அவர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா, நரேந்திர மோடி ஜி எதுக்காண்டி மணிப்பூர் நிலைமையில அமைதி காக்குறாரு அப்படின்னு சொல்றாங்க. மிஸ்டர் மோடி ரெஸ்பாண்டட் பை மேக்கிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் ரிமார்க்ஸ். சப்ஸ்டான்ஷியல்னா ரொம்ப சிக்னிபிகன்ட்னு அர்த்தங்க, ரொம்ப முக்கியமான கமெண்ட் கொடுத்திருக்காரு. ரிமார்க்ஸ்னா கமெண்ட். மிஸ்டர் மோடின்றது சப்ஜெக்ட்டுங்க, ரெஸ்பாண்டன்ட்ன்றது வெர்ப். ஸோ மிஸ்டர் மோடி ரெஸ்பாண்டட் பை மேக்கிங். ஸோ ஒரு பர்சனா இருக்கும்போது நம்ம யூஸ்வலா பை அப்படின்னு சொல்லுவோம். ரிசீவர் இருக்கும்போது பை, ஆக்ஷன் டூயர் இருக்கும்போது பை. பை மேக்கிங் ஹிஸ் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டான்ஷியல் ரிமார்க்ஸ் இன் பார்லிமெண்ட் ஆன் தி எத்னிக் கான்ஃபிளிக்ட். எத்னிக்னா காலங்காலமா பாரம்பரியமா இருக்கிற சண்டை. தட் broke அவுட் ஓவர் a year ago. அது வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வெடிச்சது. ஓவர் a year ago அப்படின்னா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் அந்த சண்டை நடந்துட்டு தான் இருக்கு. சோ சின்ஸ்ன்ற மீனிங் ஒரு வருஷமா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்ற மாதிரி. While acknowledging the crisis, he asserted that adequate steps had been taken to restore law and order and that several institutions were functioning normally. So while வந்து எப்ப யூஸ் பண்ணுவாங்கன்னா, சேம் டைம், அதாவது சைமல்டேனியஸா ரெண்டு விஷயம் நடக்கும் போது ரெண்டு கான்ட்ராஸ்டான விஷயம் நடக்கணும். சோ இங்க பாருங்க, அங்க வந்து பிரச்சனை இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா he asserted that அவர் என்னத்தையும் மேற்கொண்டு சொன்னார்னா, adequate steps had been taken. போதுமான அளவு நடவடிக்கைகள், ஸ்டெப்ஸ்னா நடவடிக்கை, நடவடிக்கையில் had been. சோ அப்போல இருந்தே, ஒரு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே. சோ இது வந்து கண்டினியூஸ் தான். ஆனா இந்த இடத்துல had been taking வரல, taken. So past perfect. ஓகேவாங்க, had been taken to restore law and order. law and orderனா சட்டத்தை நிலைநாட்டுவதற்காக. and that several institutions were functioning normally. நிறைய அலுவலகங்கள் ஆகட்டும், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும், வேர். ஸோ இங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு ப்ளூரல் வந்திருக்கு, அதனால வேர். ஃபங்க்ஷனிங் நடைமுறையில நார்மலா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. He spoke of the need to go beyond the politics. So politics தாண்டி நம்ம போகக்கூடிய அவசியம் இருக்கு. ஸோ ஒரு பிரச்சனை அப்படின்னா ஆன். இங்க வந்து ஒரு பிரச்சனையை பத்தி எதை பத்தியாவது பேசணும்னா ஆணுங்க. இங்க வந்து அப்படி சொல்லல. நம்மளோட தேவைகள், the steps to be taken அப்படின்லாம் வந்துச்சுன்னா ஆஃப். to go beyond politics and bring peace and stability to the state. ஸோ அவங்க வந்து அமைதியையும் ஸ்டெபிலிட்டியும் ஸ்டேட்டுக்கு கொண்டு பட் ஆல்சோ பிளேம்ட் த காங்கிரஸ் ஃபார் த வே இட் ஹேட் ஹேண்டில்ட் சிமிலர் இன்சிடென்ட்ஸ் இன் த பாஸ்ட் அண்ட் சஜஸ்டட் தட் த சோசியல் டென்ஷன்ஸ் இன் த ஸ்டேட் ஆர் டீப் ரூட்டட். இது வந்து பட் ஆல்சோ, ஸோ அதாவது அதோட நிப்பாட்டிக்காம காங்கிரஸையும் குற்றம் சுமத்தி இருக்காங்க. எதுக்காண்டி, ரீசன் என்ன, குற்றம் சுமத்துறதுக்கு ரீசன் சொல்ல போறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ற ப்ரிப்போசிஷன் ஃபாரா இருக்கும். blamed the Congress for the way it had handled similar incidents. So இதே மாதிரியான இன்சிடென்ட்ஸ, இதுக்கு முன்னாடி நடந்த இதே மாதிரியான இன்சிடென்ட்ஸ காங்கிரஸ் எப்படி கையாண்டது அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்தி இருக்காங்க. and suggested that the social tension in the states are deep rooted. So மக்களுக்கு மத்தியில இருக்கிற அந்த பதட்டம் ரொம்ப ஆழமா போயிருக்கு. However, the effort must now be to focus on peace and not allow the stakeholders to continue to play the blame game. So எப்பயுமே வெர்புக்கு முன்னாடி பாருங்க to தாங்க வரும். So இப்ப நம்மளோட எல்லாரோட முயற்சியும், எஃபர்ட்னா முயற்சிங்க, முயற்சியும் அமைதியை நோக்கி தான் இருக்கணும். ஓகேவா? and not allow the stakeholders to continue to play the blame game. So stakeholders blame game விளையாட அலோ பண்ண கூடாது. Mr. Modi has never shied away from claiming glory over achievements. So மோடி ஒரு நாளும்
அவரோட சாதனைகள்ல இருந்து வரக்கூடிய புகழை ஏத்துக்காம இருந்ததே இல்ல. His governments are those of others, but his stock response to embracing question or crisis that show the regime in bad light has been one of the silence. ஆனா அவரோட ரெஸ்பான்ஸ்ல அவரோட பங்கு என்ன? ரெஸ்பான்ஸ் ரொம்ப அவமானப்படுத்தக்கூடிய இல்ல டிஸ்கம்ஃபர்ட்ஃபுல்லா இருக்கிற கொஸ்டின்ஸோ பிரச்சனைகளோ வரும்போது so that the regime in bad light. So ரொம்ப uncomfortable questions வரும்போது அவர் வந்து என்ன பண்றாருன்னா அவரோட ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. ஓகேவாங்க. இது அவரோட ஆட்சிய தப்பா பேச வைக்குது. has been one of the silence. சரியாங்க. ஒன் ஆஃப் வந்துட்டா இங்க ப்ளூரல் வருங்க. பட் சைலன்ஸுக்கு சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே ஒண்ணுதாங்க. அன்கவுண்டபிளா இருக்கிறச்சே உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல் எல்லாமே ஒண்ணுதாங்க. ஸோ அவங்க ஆட்சியை பத்தி சொல்றதுனால has been. ஓகேவாங்க. while such gestures have helped build his image and deflect criticism. இப்படி இருக்கிற நேரத்துல இவரோட இந்த போஸ்டர் இந்த மாதிரியான நடவடிக்கை have helped gestures னு ப்ளூரல் வந்திருக்கிறதுனால இந்த இடத்துல haveங்க. have helped build his image. அவரை பத்தின ஒரு உருவத்தை deflect criticism. அவர் மேல யாருமே குற்றம் சுமத்தாத மாதிரி. The absence of a concrete reaction by the undisputed leader of India's government to a crisis like Manipur. So அவர்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்ட்ராங்கான ரியாக்ஷனும் இல்ல. So the absence அப்பனா அந்த மாதிரி இல்ல. absence of a concrete reaction by the undisputed leader. So ஒருதலை பட்சமா அவரை தான் லீடரா நம்ம ஏத்திருக்கோம். ஆஃப் இந்தியாஸ் கவர்மெண்ட்னா இந்தியா மக்களுடைய கவர்மெண்ட். டு எ கிரைசிஸ் லைக் மணிப்பூர். ஸோ மணிப்பூர்ல இருக்கிற பிரச்சனை மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவர் ஸ்ட்ராங்கான ரியாக்ஷன் காமிக்காம உட்கார்ந்து இருக்கிறது ஹாஸ் ஒன்லி எக்ஸார்பேட்டட் அப்படின்னா அக்ரவேட்டட், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு த ப்ராப்ளம். ஆல்பைட்னா என்ன அர்த்தம்னா தோ லேட். ஸோ அவர் லேட்டா ரிப்ளை கொடுத்திருந்தாலும் ஹிஸ் கமெண்ட்ஸ் should revive the search for a way out of the crisis. So இந்த பிரச்சனையில இருந்து வெளில வர்றதுக்கு, கிரைசிஸ்னா பிரச்சனை, வே அவுட்னா வெளியில வர்றதுக்கு ஒரு விடிவெள்ளியா இருக்கணும். ஸோ நம்ம இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்த சொல்யூஷன் கிடைக்கிற விதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிப்பூர் unlike what Mr. Modi assertedனா said is not any close to normalcy. சோ நார்மலா தான் இந்த ஸ்டேட் வேலை பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றது உண்மை இல்ல, அது அந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The people displaced during the conflict remain so. சோ நிறைய people வந்து இந்த பிரச்சனை இருக்கும்போது இடம் மாறி இருக்காங்க. A report by the Geneva based internal displacement monitoring center says Manipur accounted for 67,000 of 69,000 displaced in South Asia last year. ஸோ இப்ப பாருங்க, ஒரு டோட்டல் மார்க்ஸுக்கு நீங்க ஒரு மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் 100 நீங்க 70 வாங்கியிருக்கீங்க. ஓகேவாங்க. ஸோ அவுட் ஆஃப் இது 100ல் 70 அது மாதிரிதான். ஸோ 69,000ல் 67,000 அப்படின்றதுதான் இங்க ஆஃப் வரும் நடுவுல. சோ மேக்சிமத்துல இவ்வளவு பங்கு அப்படின்னு வரும்போது, அதே மாதிரி அக்கௌண்டட் ஃபார் அப்படின்னா டோட்டலா அப்படின்னு அர்த்தம். Kukis residents in Imphal and Meitei residents in Churangchandpur among other areas are still unable to return to their homes. So Kukis residents இம்பால்ல இருக்கிறவங்க, இம்பால்ன்ற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்க கூக்கிஸோ மக்கள், அதுக்கப்புறம் வந்து சுராச்சந்த்பூர் அப்படின்ற இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற மெய்டி, அந்த 2 இடத்துல மட்டும் இன்னும் அமைதி வரவே இல்லை. மித்த இடங்களை கம்பேர் பண்ணுவோம். மித்த இடம் நிறைய இடம் இருக்கும், அதனாலதான் அமங் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ மோர் தேன் 2 இருந்தா அமங் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா 2 இருந்தா பிட்வீன் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் அண்ட் லெஜிஸ்லேட்டர்ஸ் ஃப்ரம் தீஸ் கம்யூனிட்டிஸ் ரிமைன் டிஸ்பிளேஸ்ட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் ஆகட்டும், இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும், அவங்களும் இந்த கம்யூனிட்டியில சேர்ந்தவங்க யாராவது இருந்தா அவங்களும் இடம் பெயர்ந்திருக்காங்க.
அஃபெக்டிங் கவர்னன்ஸ், ஸோ அட்மினிஸ்ட்ரேஷனை பாதிச்சிருக்கு. வெல்ஃபேர், schooling and health services. Self-claimed village defense squads or armed vigilance still roam the valley and the hill areas as the conflict has spread to hitherto peaceful districts such as Jiribram. So, ஒவ்வொரு கிராமங்கள்லயும் இருக்கக்கூடிய தற்காப்பு படைகள், டிஃபென்ஸ்னா தற்காப்புங்க, ஸ்குவாட்ஸ்னா படைகள், தற்காப்பு படைகள் அவங்க வந்து ரவுண்ட்ஸ்லயே தான் இருக்காங்க. And the hill areas as the conflict has spread to hitherto peaceful districts, அதாவது hithertoனா until now. சோ எங்கெல்லாம் பேருக்கு ஜிரிபிரம்ன்ற அமைதியான இடத்துக்கு கூட இந்த கலவரம் பரவி இருக்கு. அதனால இந்த கலவரத்தை பரவிடாம செய்யறதுக்காண்டி அந்தந்த கிராம தற்காப்பு படையினரும் ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க. The state government's remit has been supplanted by that of central agencies. State government-ஓட withdrawal has been supplanted, na supported by central agencies as a de facto central rule. So இது வந்து எழுதப்படாத ஒரு ரூலா இருந்திருக்கு without the imposition of article 355. article 355 வந்து எமர்ஜென்சி ஆர்டிகல்ங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்டேட் கவர்மெண்டால அங்க ரூல் பண்ண முடியல அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கும். அவசர கால தடை சட்டம் அது. ஸோ அந்த ஆர்டிக்கலை இம்போஸ் பண்ணாமையே, இம்போஸ்னா நடைமுறைக்கு கொண்டு வராமையே சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் பண்ணிட்டு இருக்கு. சீம்ஸ் டு பி இன் பிளேஸ் ஈவன் அஸ் த யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித் ஷா கிளைம்ஸ் தட் ஹாஸ் டிரான்ஸ்பயர்ட் வித் த கோஆபரேஷன் ஆஃப் என் பைரன் சிங் லெட் கவர்மெண்ட். ஸோ இவர் என்ன சொல்லியிருக்காரு, நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த மணிப்பூரோட சிஎம் என் பிரன் சிங் அவங்க கவர்மெண்டோட ஹெல்ப்னாலதான், அவங்க சீக்கிரட்டா எங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டதின் பெயர்ல தான், டிரான்ஸ்பயர்ட்னா சீக்ரெட்லி இன்ஃபார்ம்டுன்னு அர்த்தம், சென்ட்ரல் வந்து ஆட்சி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் சிங் டஸ் நாட் என்ஜாய் த கான்பிடன்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் பார்ட்டி மென் ஃப்ரம் த மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ். ஏன் அவரால் அந்த கவர்மெண்ட்டை நடத்த முடியல சிஎம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ள இருந்து இருக்கிற அவரோட கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ் கிட்டயே அவருக்கு சப்போர்ட் இல்லை. யாருக்கு? அந்த சிஎம்க்கு சப்போர்ட் இல்ல. And any chance of a peace breakthrough or reconciliation remains difficult without any change in leadership. So அதனால நம்ம வந்து ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம வந்து லீடரை மாத்தி ஆகணும். சோ லீடரை மாத்தாம எந்த விதமான சமாதானமும் வராது அப்படின்னு சொல்றாரு. But neither Mr. Modi nor Mr. Shah has shown any inclination to effect it. So inclination na interest. ஆனா neither Mr. Modi nor Mr. Shah. So neither க்கு அப்புறம் ஒரு பேர் வந்திருக்கு. So நாருக்கு அப்புறமும் அதே மாதிரி பேர் வரணும். neither க்கு அப்புறம் ஒரு வெர்பு வந்தா நாருக்கு அப்புறமும் ஒரு வெர்பு வரணும். neither க்கு அப்புறம் ஒரு நவுன் வந்தா நாருக்கு அப்புறமும் ஒரு நவுன் வரும். So actually நம்ம நாரை தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா பார்ப்போம். நாருக்கு அப்புறம் என்ன இருக்கோ அதே மாதிரி neither இருக்கணும். has shown. So neither நார்னு வந்தா சிங்குலர், அதனால has ன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். has shown any interest to effect it. அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே காமிக்கல. Bluster and mere acknowledgement of the crisis will not solve the problems. Blustersனா ரொம்ப ஹார்டான பேச்சும் ஆமா இப்படிதான் நடக்குதுன்ற ஒத்துக்கிறதுனாலயும் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. மிஸ்டர் மோடி ஹேஸ் டு பிகம் ப்ரோஆக்டிவ் இன் லீடிங் சேஞ்சஸ் தட் வில் லீட் டு பீஸ் அண்ட் ரிகன்சிலேஷன். ஸோ ஒரு சமாதானத்துக்கு கொண்டு வந்து ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்காண்டி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நிறைய ஆக்டிவான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும். அவர் லீடரா இருந்து நிறைய ஆக்டிவான ஸ்டெப்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் இன்னையோட எடிட்டோரியல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.